பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி, எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற வள்ளுவரின் வாக்கினை எமக்கு போதித்து என் ஏற்றம் தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் என் அன்பு ஆசிரியர் பெருமான்களின் நல்லாசியுடன் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரியின் குழந்தை பாதுகாப்பு பற்றிய ஒரு சில வரிகள் இதோ. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது ஒரு அழகிய பொன்மொழியாகும். இன்றைய காலகட்டத்தில் எதிர்கால தூண்களாக வளரும் குழந்தைகளை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். குழந்தை பாதுகாப்பு பல அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் வன்முறை, சுரண்டல், தீங்கிழைத்தல் மற்றும் புறக்கணிப்பு போன்றவற்றிலிருந்து அவர்களை பாதுகாப்பதே ஆகும். குழந்தைகள் ஆரோக்கியமாக எவ்வித கொடுமைகளுக்கும் ஆளாகாமல் தனித்துவமாக வளர அவர்களை பாதுகாப்பதே குழந்தை பாதுகாப்பு ஆகும். அதிக வறுமை காரணமாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாறுவதை நாம் அறிவோம். இதனால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாவதுடன் அவர்களது எதிர்காலமே சிதைந்து போகின்றன. மேலும் குழந்தை திருமணங்கள் குழந்தைகளுக்கு எதிரான மோசமான வன்முறையாகும். சில குடும்பங்களில் பெற்றோர்களின் ஒற்றுமையின்மை, போதைப்பொருள் காரணமாக குழந்தைகள் மன அளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்படுகின்றன. மேலும் பெண் குழந்தைகளின் பாலியல் வன்கொடுமையால் தாய் தந்தை வாங்கித் தந்த பொம்மையெல்லாம் பத்திரமாக அடைக்காக்க அவர் அளித்த தேகம் மற்றும் வாய்க்காலில் போவதெங்கே என்ற அளவிற்கு சிறுவர்களின் கொடுமைகள் அதிகரிக்கின்றன. சான்றோர்களே, மேலும் இது போன்ற கொடுமைகள் நடப்பின் நம் அருகாமையில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியிடம் தகவல் அளித்து குழந்தை பாதுகாப்பினை மேம்படுத்துவோம் என கூறி, பார்வையில் நெருப்பை கொள், முகத்தில் துணிச்சலை கொள், ஆடைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை வஞ்ச புகழ்வோர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மை கொள். என் போன்ற சிறார்களே, நம் பாதுகாப்பு நம் கையில் என மனதில் கொள்ளுங்கள் என இன்னும் ஒன்றை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மழலை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவனாயின் மாற வேண்டியது அவனே, மாற்றம் காண்போம் இனிமேல் என நன்றி சொல்லி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.